தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குமாரலிங்கம் கிராமத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பங்களிப்புடன் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்பட உள்ளது. 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் PM மித்ரா பூங்கா அமைப்பதற்கான தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. 1052 ஏக்கர் பரப்பில் அமையும் இந்த பூங்காவிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் கையெழுத்தானது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியாவின் நூல் களஞ்சியமாக தமிழ்நாடு திகழ்கிறது என பெருமிதம் தெரிவித்தார். ஜவுளித்துறை பல்வேறு சாதகமான சூழல் இருப்பதால் தொழில் முதலீட்டாளர்கள் வருவதாக கூறிய முதலமைச்சர், 1 டிரில்லியன் என்ற பொருளாதார நிலையை எட்ட தமிழகத்திற்கு உதவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாம் நிர்ணயித்துள்ள இலக்கான 2030-31 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சியினை எட்டிட அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், உகாதி மற்றும் பல்வேறு விழாக்கள் உள்ள நாளில் ஆன்மீக பூமியான தமிழகத்தில் PM மித்ரா திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். மிக விரைவில் வல்லரசு நாடாக இந்தியா முன்னேறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். Today, India is a bright spot in the world. India is the beacon of development and is the fastest growing large economy in the world. உலக நாடுகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கொடுக்கும் நிலைக்கு இந்திய நாட்டை பிரதமர் மோடி உயர்த்தியிருப்பதாகவும் கோயல் கூறினார். நாட்டில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மரபணு திரிபு பரிசோதனைகளை அதிகரிக்க பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2 வாரங்களாக மீண்டும் கொரோனா பரவல் சற்று வேகம் எடுத்துள்ளது. ஒரே நாளில் சுமார் 1300க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரவல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா மற்றும் இன்ஃபுளுன்சா பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார். அதில் புதிய வகை கொரோனாக்களை விரைந்து கண்டறிய வேண்டியது அவசியம் என்று மோடி அறிவுறுத்தியுள்ளார். மருத்துவமனைகளில் அனைத்து தரப்பினரும் முகக்கவசம் அணிவது அவசியம் என்று கூறிய பிரதமர், கொரோனா பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் கூட்டம் அதிகம் உள்ள இடங்களில் முதியவர்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா பரவலை வழக்கமான அடிப்படையில் கண்காணிப்பது அவசியம் என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைகளில் போதிய அளவில் மருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் போதிய அளவில் படுக்கைகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய மோடி, சிகிச்சைக்கான ஒத்திகைகளை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை நாளை மீண்டும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி திமுக அரசு கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குபடுத்துதல் அவசர சட்டத்திற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து அக்டோபர் 19ஆம் தேதி சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆளுநர் கேட்ட விளக்கங்களுக்கு தமிழக அரசு பதிலளித்தது. சில மாதங்களாக மசோதாவை கிடப்பில் போட்டு வைத்திருந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பினார். இந்த மசோதாவை நிறைவேற்ற தமிழக சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் முதல் நாளான நாளை மீண்டும் சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்ய உள்ளார். அப்போது மசோதா தொடர்பாக ஆளுநர் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கான விளக்கத்தையும் பேரவையில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து விவாதமும் நடைபெற உள்ளது. ஆன்லைன் சூதாட்டங்கள் தொடர்பாக சட்டம் இயற்ற மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ள நிலையில் முதலமைச்சர் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. குருவிமலை அருகே வளத்தோட்டம் கிராமத்தில் நரேந்திரன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் உள்ள குடோனில் பட்டாசு தயாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த மூலப்பொருட்கள் வெடித்து சிதறி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் உள்ளே இருந்த தொழிலாளர்கள் அலறி கூச்சலிட்டனர். 4 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த வீரர்கள் தீக்காயமடைந்த தொழிலாளர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த கோர விபத்தில் 5 தொழிலாளிகள் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்த சூழலில் மருத்துவமனையில் மேலும் 4 தொழிலாளிகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதில் தேவி, விஜயா, சசிகலா, முருகன், பூபதி, சுதர்ஷன், 16 வயதான சங்குபாணி உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதியுதவி அறிவித்துள்ளார். அதன்படி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பெரும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார். அதேபோல பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காஞ்சிபுரம் பட்டாசாலை உரிமையாளர் நரேந்திரனை போலீசார் கைது செய்த நிலையில் அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெடிவிபத்தில் தொழிலாளர்கள் 9 பேர் உயிரிழந்த நிலையில் உரிமையாளர் நரேந்திரன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் நடந்த இடத்தில் காவல் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அமைச்சர் தாமு அன்பரசன் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10 பேர் வரை மட்டுமே பணி செய்ய வேண்டிய ஆலையில் 27க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்தது விதிமீறல் என தெரிவித்தார். நம்ம மாவட்டத்தில் 4 இடங்களில் இது போன்ற தொழிற்சாலைகள் இருக்கிறது. இப்போது நம்முடைய காவல்துறை இடத்தில் ஆய்வு செய்து இதில் ஒரு 7-8 பேர் தான் வேலை பார்க்கணும். ஆனால் 27 பேருக்கு மேலே வேலை பார்த்துட்டு அது தவறு. அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை இடத்தில் வற்புறுத்தியிருக்கிறோம். முன்னதாக பயங்கர சத்தத்துடன் நடைபெற்ற இந்த வெடிவிபத்தால் சுற்றுவட்டாரத்தில் வீடுகளில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. எங்க உடம்பே அதிர்துங்க, வீடு அதிர்துங்க. அந்த பூகம்பம் எப்படி அந்த வீடு அப்படி ஆடி வரும், இந்த கோயில அப்படி போய் அப்படி வருதுங்க. நான் அப்படி போய் அப்படி வரேங்க. அதிர்ச்சி வெடியோட இதுவும் நெருப்புகளும் சினிமாவில் காட்டுற மாதிரி அங்கங்க நெருப்பு வெடிச்சபடியே அந்த சொல்ல முடியல அந்த வெடியுடைய அதிர்ச்சி. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அதிமுக சார்பில் வழக்கறிஞர் விஜய் நாராயண் வாதங்களை முன்வைத்தார். அப்போது பொதுச் செயலாளர் பொறுப்பு இருந்தால்தான் கட்சியை வெற்றிகரமாக வழிநடத்த முடியும் என்று அதிமுக தரப்பில் வாதிடப்பட்டது. 50 ஆண்டுகால அதிமுக வரலாற்றில் வெறும் 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் கொண்டுவரப்பட்டதாகவும் தற்போது மீண்டும் பொதுச் செயலாளர் பதவி கொண்டு வருவதால் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பு சிதைந்து விடாது என்றும் வாதிடப்பட்டது. கட்சியில் எந்த ஆதரவும் இல்லாதவர்கள் போட்டியிடுவதை தடுக்கவே பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தகுதி நிபந்தனைகள் கொண்டுவரப்பட்டதாகவும் இதில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்றும் அதிமுக தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் எழுத்துப்பூர்வ வாதங்களை வரும் வெள்ளிக்கிழமை காலைக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி குமரேஷ் பாபு வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தார். அதிமுக பொதுக்குழுவின் முடிவே இறுதியானது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி OPS உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதி குமரேஷ் பாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தன. இந்த வழக்கில் EPS தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வைத்தியநாதன் திமுகவை எதிர்கொள்ள வலிமையான ஒற்றை தலைமை வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் பதவிகள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பதவிகள் ரத்து செய்யப்பட்டதே தவிர அவை காலாவதியாகவில்லை என்றும் OPS தான் தனக்கென தனி கட்சியை நடத்தி நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார் என்றும் வாதிடப்பட்டது. உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கே உள்ளது என வாதிட்ட EPS தரப்பு பொதுக்குழு உறுப்பினர்களின் குரலை ஒடுக்கும் வகையில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக தெரிவித்தது. அதிமுக பொதுக்குழுவின் முடிவே இறுதியானது என்றும் இந்த முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர்களே கட்சியில் நீடிக்க முடியும் என்றும் EPS தரப்பு குறிப்பிட்டது. ஜூலை 11 அன்று நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதால் அன்று கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களும் செல்லும் எனவும் EPS தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிபந்தனைகளை நீக்கினால் வழக்கை திரும்பப் பெற தயார் என்றும் பொதுக்குழுவிற்கு தான் உச்சபட்ச அதிகாரம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது மிகப்பெரிய பொய் என்றும் உயர்நீதிமன்றத்தில் O. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இதேபோன்று பரதநாட்டிய கலைஞர் கல்யாண சுந்தரம், மருத்துவர் கோபால்சாமி வேலுச்சாமி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் உகாதி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தெலுங்கு வருடப்பிறப்பிற்கான உகாதி பண்டிகை அண்டை மாநிலங்களில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள முதலமைச்சர் குடியிருப்பில் உகாதி பண்டிகையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் அவரது மனைவி பாரதி ரெட்டி பாரம்பரிய உடையில் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சரும் தனது தந்தையுமான ராஜசேகர் ரெட்டியின் உருவச்சிலைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலிலும் உகாதியையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தெலுங்கானாவில் உகாதியையொட்டி அம்மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கில் வாழ்த்து தெரிவித்திருந்தார். అందరూ ఆనందంగా సంతోషంగా ఆరోగ్యంగా ఉండాలని నేను దేవుడిని ప్రార్థిస్తున్నాను. ధన్యవాదాలు. கர்நாடகாவிலும் உகாதி பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளிடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்ற 13 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளிடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு சேப்பாக்கத்தில் சர்வதேச போட்டி நடைபெற்றதால் அதனை காண ரசிகர்களிடம் ஆர்வம் அதிகமாக இருந்தது. 36,400 பேர் நேரில் போட்டியை கண்டு ரசித்தனர்.
இதனிடையே கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை நடைபெறுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மைதானத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். அப்போது சட்டவிரோதமாக கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகளை விற்பனை செய்ததாக 13 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக 6 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 14,500 ரூபாய் மதிப்பிலான 32 டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான தகுதியை நிர்ணயிக்க நீங்கள் யார் என்று தமிழ்நாடு அரசுக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையை அடுத்த பம்மல் பகுதியில் சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியின் தலைமை அலுவலகத்தை சீமான் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 81 இடங்களில் நாம் தமிழர் வேட்பாளர்களால் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதலமைச்சரானதாக கூறினார். உங்களை முதலமைச்சரா உட்கார வச்சதுல பெரும் பங்கு என் தங்கச்சிகளுக்கு என் தம்பிகளுக்கு இருக்கு. சும்மா பேசிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்த அந்த 400 கோடி எனக்கு கொடுத்துருக்கலாம். தொடர்ந்து பேசிய சீமான் திமுக தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை என்று கூறிவிட்டு தற்பொழுது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் என்ற வார்த்தையை குறிப்பிடுவது ஏன் என்றார். என் தாயின் தகுதியை தகுதியான தாய்க்கு தகுதியான குடும்ப தலைவின்னு தேர்வு பண்ண நீ யாரு? முதல்ல நீ அப்படி சொல்லலையே. தேர்தல் அறிவிப்போ வாக்கு கேட்கும்போது தகுதியானவர்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படிலாம் பேசலையே நீ. நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து தான் போட்டியிடுவோம் என்று சீமான் உறுதிபட தெரிவித்தார். பிரதமர் மோடி தன்னால் தான் தமிழில் பேசி வருவதாகவும் அவரை தமிழில் பேச வைத்ததே நான் தான் என்றும் சீமான் பேசினார். EVKS இளங்கோவன் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி MLA-வாக இருந்த திருமகன் ஈவேரா மரணமடைந்ததை தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தலில் அவரது தந்தை EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் MLA-வாக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி நெஞ்சுவலி காரணமாக சென்னை அடுத்த போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதய ரத்த நாளங்கள் சுருங்கி இருப்பதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் மீண்டும் பரிசோதனை மேற்கொண்டதில் அவர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டுவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் நெஞ்சுவலி காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மெல்ல குணமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.